சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாட்டின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷிற்கு முன்பாகவே பள்ளிக்கல்வி ஆசிரியர் ஒருவர் மடிப்பிச்சை கேட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர் பணிக்கான அரசாணை வழங்கப்படவில்லை என கூறி ஆசிரியர் ஒருவர் மடிப்பிச்சை கேட்டுள்ளார். சமீபத்திலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திமுகவினருக்கு எதிராக போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். சமமான வேலை மற்றும் ஒரே விதமான பதவியை வகிக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையே வித்தியாசமான அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டதால் ஊதிய முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. திமுகவினர் 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். ஆனால் திமுக ஆட்சியை பிடித்து 3 ஆண்டுகளை கடந்த போதிலும் அதனை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் இடைநிலை ஆசிரியர்கள் பல முறை போராட்டம் மேற்கொண்டு வருவதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் வரும் 12ஆம் தேதி சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.